இல்லை, ஞானத்துக்கு சம்பந்தமா இருக்கிறதுனாலதான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தாருன்னா அது ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. இப்ப வள்ளலார் சொல்றாருன்னா அது ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாததானே வள்ளலார் சொல்லுவாரு. அப்ப அது நம்ம என்ன விளக்க சொன்னாலும் அது ஒரு தேரியா தான் உங்களுக்கு கிடைக்கப்படும். அப்ப நம்ம உயிர்ங்கிறதே ஞானத்துக்கு தொடர்பு உள்ளதுதான். உயிர் சக்திங்கிறதே ஒரு மனிதருடைய உயிர் சக்தியே ஞானத்துக்கு தொடர்புக்குரிய செயல்தான். ஒரு ஈர்ப்புலதான் ஒரு வேலையை நீங்க செய்யறீங்க. அப்ப அந்த ஈர்ப்பு எங்க இருந்து இருக்குன்னா உயிர் சக்தியிலிருந்து தான் இருக்கு. அப்ப ஞானத்துக்கு தொடர்புக்குரிய விஷயத்த அதை அறியறதுக்கு வாய்ப்பை ஒரு தனி மனிதன் சரணாகதி தத்துவத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சில இடத்துல குதிரை மாதிரி செயல்படணும், சில இடத்துல கழுத மாதிரி செயல்படணும், சில இடத்துல சிங்கம் புலி மாதிரி செயல்படணும். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் செயல்பட்டு இந்த ஞானம் என்ற ஒரு பொசிஷனை அடையிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதுதான் உணர்த்தணும்னு நினைக்கிறேன். அதை ஒரு வெளியில ஒயிடா எடுத்துட்டு வராம உள்ளுக்குள்ளே தேடணும். அதுதான் விஷயம். இப்ப நீங்க வாழ்க வளமுடன்ல நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு, நிறைய செயல்கள் செஞ்சு. ஆனா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா, எல்லா பேருமே எங்கிட்ட கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க, தெய்வமாக வணங்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்ததுல பெரிய வளர்ச்சியில் இல்லை. நான் பார்த்தவங்க அந்த மாதிரி தியானத்தில் ஒரு வளர்ச்சியில் உள்ளவங்களை நான் பார்த்தது ரொம்ப குறைவாக தான் பார்த்தேன். அதுலேயும் ஒரு அந்த ஆஃப் பேஜில் இருக்கிறவங்கள மாதிரி தான் நான் நிறைய பேர்த்த கண்டிருக்கிறேன். அப்போ அவரை மாதிரி ஒருத்தரை கிடைச்சோம், அவரை மாதிரி ஒரு எழுத்து கிடைச்சோம், அவங்க எதை அவர்கிட்டேருந்து பெறணுமோ, எதை அடையணுமோ, எதை நோக்கணுமோ அது மேலே அவங்க கவனம் செலுத்தப்படலைங்கிறதான் நான் அறிஞ்சுக்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் வாழ்க வளமுடனை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிட்டதாகவும், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டதாகவும், ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்கிறதாகவோ அவங்க நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க. இப்போ ஒரு தவளையை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ள தான் இருக்கா, அது தவளைக்குள்ள இருக்கான்னு தெரியாது. இந்த தவளைன்னா குடம் வச்சிருக்கோம்ல, குடத்துக்குள்ளதான் இருக்கிறேங்கிறத அதால உணர முடியாது. அது ரொம்ப உயரமான கீழே ரொம்ப ஆழமான தண்ணியில் இருக்கிறோம் தான் அது நினைச்சுக்கோம். அதே மாதிரிதான் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நிறைய பேரை நான் பார்த்தது, இந்த வாழ்க வளமுடன்ல இந்த ரெடியானவங்களை பார்த்தது எல்லாமே ரொம்ப தீவிரமா கீழே ஆள் மனதுக்கு போய் கீழே முத்தை எடுத்துட்டு வந்து வேதாத்திரியுடைய சமாதியில சமர்ப்பணம் பண்ண மாதிரியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள சமர்ப்பணம் பண்ணாங்கன்னா என்னையா சந்திக்கணும்? அவங்களுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். நீங்க சவாலா சொல்றேன், 90 விழுக்காடு அவரை ஃபாலோ பண்றவங்கள ஒரு 10க்கு மேற்பட்டவங்க அதோடைய உண்மைத்தன்மைய, அந்த தியானத்தோட உண்மைத்தன்மைய அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஒரு தியானத்தோட நோக்கம், ஒரு தத்துவத்தோட நோக்கம், ஒரு சரணாகதியோட நோக்கம், அந்த பாதையை ஒருத்தன் பிடிக்கணுங்க. பஜனை பாடக்கூடாதுங்க, புரியுதுங்களா? குருநாதர் மஞ்சள் துண்டு போட்டிருக்காரு, கருப்பு துண்டு போட்டிருக்காருங்கிறது நமக்கு தேவை கிடையாது. அவர்கிட்ட இருந்து என்ன பெறணும், எதை பெறணும், நாம அகலாம ஒரு பாதையில எப்படி போகணும், அதுதான் நமக்கு வேணும். புரியுதுங்களா? வழிகாட்டுதலும் வழி நடத்துறதும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். யோகானந்தர் டிகிரி படித்தாரு, எல்லா வேலையும் செஞ்சாரு. யுக்தேஸ்வர் கிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் தன்னுடைய சிஷியனை செதுக்குனாரு, சிலையா செதுக்குனாரு. யோகானந்தர் செஞ்ச அத்தனை வேலையிலும் ஒன்றும் விசேஷம் கிடையாதுங்க. 100% அதோடைய அத்தனை செயலும் யுக்தேஸ்வர் கிரி தான். இவ்வளவு பெரிய பணியை செய்ய போறவன எப்படி உருவாக்கணுங்கிறத அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தூக்கி தூக்கி போட்டாரு. அவன் பெரிய புத்திசாலி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குருவோட செயலை அகலாம பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வேடிக்கையா ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் யோகானந்தர். என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அந்த யுக்தேஸ்வர் கிரி இருந்த ஆசிரமத்துல நிறைய மாணவர்கள் வந்து தவம் பண்ண வந்தாங்களாம், நிறைய மாணவர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்களாம். அந்த மாணவர்கள்லாம் இவர் குருவை வந்து எடை போடுவாங்களாம். இவர் என்ன மாதிரி குரு, இவர் என்ன மாதிரி தியானம் கற்றுக் கொடுக்கிறாரு. அங்க என்னன்னா, அவங்க ஒரு ஆர்டர் போடுறது, அங்க ஒரு லீடர்ஷிப் உருவாக்குறது, அங்க ஒரு கருத்தியலை உருவாக்குறது. பொதுவா தெரிஞ்சுக்கங்க,
மூட்டை மூட்டையா குப்பையை வச்சிருக்கிறோம். குப்பையை கொளுத்துறதுக்கு தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கேயும் குப்பையை உருவாக்க கூடாது. இந்த சவுத் இங்கிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாவே குப்பையை கொளுத்த போனவங்க, குப்பையை விட போனவங்க அங்க போய் நிறைய குப்பையை கொட்டி விட்டுட்டாங்க. அப்ப ஆசிரமத்துக்குள்ள போறது எதுக்கு? ஒரு குருவோட தங்குறது எதுக்கு? எல்லாத்தையும் ஒருத்தன் விட்டுட்டு அந்த கிடைக்கிற எல்லா வாய்ப்புலையும் எப்படியாவது அந்த சான்ஸ்ல தன்னை உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒருத்தன் போராடும் போது அந்த குரு என்னன்னா, அந்த வாய்ப்பே இல்லைனாலும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணும், ஒரு சூழல் தோணும். இந்த பிரபஞ்சத்துல நல்ல காலம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்க உயிர் துளிகள்லாம் சரியான நபர்களை சந்திப்பாங்க, சரியான பாதைக்கு வருவாங்க. அதுதான் நல்ல தன்மைன்னு சொல்லியிருக்கிறார். இவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒரு பாதையில நீர்ல அடிச்சுட்டு வந்து இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கான பாதைக்கு இயற்கையாகவே தள்ளிட்டு வந்துரும். அப்ப இவங்க பாதையை கண்டுபிடிச்சிருவாங்க எளிதா. அதுதான் வான்வெளியில ஒரு நல்ல தன்மை உருவாயிருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப அந்த ஆசிரமத்துக்குள்ள பல பாலிட்டிக்ஸ். அப்போ ஒரு குருவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவரோட நோக்கம் என்ன, அவருடைய செயல் என்ன? ஆசிரமங்கிறது கட்சியா? வட்ட செயலாளர் ஒரு கேரக்டரா செயல்படுவாங்க, நகர செயலாளர் ஒரு கேரக்டரா செயல்படுவாங்க, ஒன்றிய செயலாளர் ஒரு கேரக்டரா செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஆசிரமத்துல செயல்பட்டா அது பேர் ஆசிரமம் கிடையாது, அது பேர் குருக்கல்வி கிடையாது. அங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அங்க எண்ணங்களுக்கு வேலை இல்லை. அங்க ரமேஷ், சுரேஷ், அர்ஜுன், சம்பத் யாருக்கு அங்க வேலை இல்லை. அங்க பேருக்கு கூட வேலை இல்லை. அங்க வெறும் சரணாகதி, தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பு. அதை எவன் முழுமையா பயன்படுத்துறானோ அங்க அவன் சாதிக்கப்படுறான், அங்க அவன் ஜெயிக்கிறான். யுக்தேஸ்வர் கிரி ஒரு பையன்கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நீ இருந்து கிச்சன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தலைவனா இருந்து இந்த ஆசிரம பணிகளை நீ வழி நடத்த நீ பாடுறாங்கிறாரு. யோகானந்தரை தூக்கி கொண்டு கிச்சன்ல போட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இந்த ஆசிரமத்தில் உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே யோகானந்தர்கிட்ட போய் இவன் டார்ச்சர் தாங்க முடியல, இவன் ஓவரா சீனை போடுறான், ஓவரா எங்களை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு கம்ப்ளைண்ட். இப்ப யோகானந்தர் இவர் போய் யார், அந்த பையன் தலைவனா இருக்கிற பையன் போய் யுக்தேஸ்வர் கிரிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே அவனையே போய் பாக்குறாங்க, என்ன எவனும் பார்க்க வர மாட்டான், என்கிட்ட எதுவும் எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்னா, அப்போ நீ தலைவன், உன்னை பார்க்க வராம அவனை ஏன் பார்க்க போறாங்கன்னா, அப்ப எங்கேயோ ஒரு தவறு நடக்குதுங்கிறத நீ உணர்றியா, நீ என்னன்னு பாரு அப்படின்னாரு. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணாரு, திருப்பி நீ கிச்சனுக்கு போயிரு, நீ வெளியில வாண்டார். புரியுதுங்களா? அதே வடிவத்துல அதே மாணவனுக்கு பல நாள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த பையன் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த குரு என்ன சொல்றாருன்னா, நீ வீட்டுக்கு போகாதங்கிறார். இல்ல இல்ல நான் போயிட்டு வந்துடுவேன். போனாரு. அங்க வீட்டுல போய் அவருக்கு தவறான சவகாசங்கள் கிடைக்கப்பட்டுச்சு. அப்ப குரு கிட்ட இருந்து பற்ற அந்த ஞானத்தை, அந்த வெப்ப சலனமான இருக்குல்ல, ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலை அவர் இழக்கப்பட்டார். பல நாள் சந்தோஷமா அந்த ஊர்ல போய் சுத்தி தெரிஞ்சுட்டு, கோடைக்கு லீவு விட்டா போய் சந்தோஷமா சுத்தி தெரியும்ல, அந்த மாதிரி சுத்தி தெரிஞ்சுட்டு திருப்பி அதே ஆசிரமத்துக்கு வந்த போது யுக்தேஸ்வர் கிரி சொன்னார், அவன் இந்த ஆசிரமத்தில் கால் வைக்க தகுதி இல்லாதவனாக ஆகிட்டான், நான் அவனை பார்க்க கூடாது, நீனே வெளியில அனுப்பிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப நான் எத்தனை முறை அவனுக்கு நடக்க போறத தெரிஞ்சு தடுத்தேன். அவன் கேட்கணும்ல. அப்ப இதுதான் செயல், இதுதான் வடிவம். இந்த உலகத்துல பிறக்கப்பட்ட எல்லா ஆணையும் எல்லா பெண்ணையும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சூழல்ல நல்வழிப்படுத்துறதுக்காக உங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண போற கல்யாணத்துல இருந்து தொழிலில் இருந்தோம் உங்களை சில இடங்கள்ல சரியா இல்லைன்னா தடுக்க முயற்சி பண்ணுது. நீங்க அது பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. நிலைய இடத்துல ஒரு நல்ல ஞானம் உள்ளவங்க சொல்ற பேச்சையும் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப அதோடைய விளைவு என்னன்னா, நீங்க மோசமான ஒரு செயலை சந்திக்க வேண்டியது இருக்கு.
அப்ப அந்த யோகி என்ன நினைச்சார்னா, ஒரு ஞானம் அடைய வேண்டியவன் கண்ணுக்கு முன்னாடி அழிந்து போகிறான். அந்த கால கணக்க மாத்துறதுக்கான ஆப்ஷன் என் கையில இருக்கு. அந்த ஆப்ஷன் படி நான் சொல்றேன், அதையும் மறுதளித்துட்டு போறான். அப்ப ஒரு ஆசிரமம், ஒரு குரு அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க பாத்துக்கணும். அப்ப தியானம் இங்க கொடுக்கப்படுது, எல்லா ஆசிரமும் இருக்கு. ஆனா அங்க போற மாணவர்களோட நோக்கம் என்னன்னா, குரு எப்படிங்கறத தாண்டி நீ உன்னை தொலைச்சிட்டு பிரபஞ்சத்தில இருந்து ஏதாவது பெறணுங்கிற மாதிரி போய் நிக்கணும். இப்ப நான் பெரிய துன்பத்துல இருந்தேன், பெரிய துயரத்துல இருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய துன்பம், பெரிய துயரம். அதே மாதிரி விவேகானந்தருக்கும் பெரிய துன்பம், பெரிய துயரம். விவேகானந்தர் வீட்டுல இருக்கிறவரை விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு அவங்க நண்பர்கள் ஃபுல்லா பேரை கட்டி விட்டுட்டாங்க. நரேந்திர சோகமாயி விபச்சார வீட்டுக்கெல்லாம் போறான், சாராயம் எல்லாம் குடிக்கிறான் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணர் வரைக்கும் போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சோகமா, கஷ்டத்துல கஷ்டம் நம்மளை தின்னற மாதிரி ஒரு சூழல், ஒரு வடிவம். ஆனா இந்த சரணாகதியும் இந்த பிரபஞ்சத்தோடைய செயலையும் மீறாம நின்னதுனால அந்த எல்லா துன்பமும் ஒரு நேரம் எரிஞ்சுதான் போச்சு. அது நம்மளை மீழ்த்தவே முடியல. தற்காலிகத்துக்காக, அல்ப சந்தோஷத்துக்காக சில மனிதர்கள் அந்த இடத்துல சிரிச்சுக்குவாங்க, அவரு முடிஞ்சிட்டாரு, அவரு அழிஞ்சிட்டாரு, அவரு அவ்வளவுதான்னு. ஆனா உண்மை தத்துவமா நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு தற்காலிகம் தான். அந்த செயல் அழிஞ்சு போகும், நீங்க அழிய மாட்டீங்க. நீங்க தீவிரமா வளர்ந்து நிப்பீங்க, நீங்க மரமா வந்து நிப்பீங்க. இதைதான் நான் பல வடிவத்துல சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க ஒட்டுமொத்தமான இயேசுடைய வாழ்க்கை வரலாறுல எடுத்தீங்கன்னா, அவரு அந்த நகரத்துக்குள்ள, அந்த கதைக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலயும் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி சோர்ஸ்ல இருந்தா இறைவனை அறிய முடியாது. நீங்க வாழ்ற முறை தவறா இருக்கு. நீங்க கடவுளையும் ஏமாத்துறீங்க, உங்களையும் ஏமாத்துறீங்க. அப்ப நான் கடவுளுடைய பிரதிநிதியா வந்திருக்கிறேன், நீங்க பாத்துக்கங்கன்னு அவர் சொன்னாரு. சொன்னதை மட்டும் இல்லாம நிறைய அதிசயமும் செஞ்சு காட்டினாரு. அந்த அதிசயத்தையும் நம்பாம இவன் சைத்தான்னு ஒரு வேலை பண்றாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த ஞானத்தை அறியறதுங்கிறதுக்கு ஒரு தனி மனிதன் கையில தான் இருக்கு. ஒரு குருநாதர் ஞானத்தை கொடுக்கறதுக்கோ வழி நடத்துறதுக்கோ தயாரா இருக்கிறாரு. ஆனால் ஒரு தனி மனிதன் அதை தக்க வச்சுக்க போறானா, அதை எப்படி அவன் எப்படி நடந்து போறாங்கிறது இருக்கு. அவன் கொஞ்சம் ரெடி ஆயிட்டானா அவனை கீழே உழுகாம பாதுகாத்து கொள்ள வேண்டியது குருவோட கடமை, பிரபஞ்சத்தோட கடமை. அவன் வெளியிலே வரமாட்டானா, அவனை நான் என்ன வீட்டிலே தான் தூக்கிட்டு வர முடியும்? சொல்லுங்க.